Good morning குட்டீஸ். இன்னைக்கு நம்ம ஃபேரி ரெயின்போ லெசன் பார்க்கலாம். ஃபேரினா தேவதை, ரெயின்போனா வானவில். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லெசன்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்டா. In the western world, parents tell their kids about the tooth fairy. இந்த வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல பேரண்ட்ஸ் வந்து அவங்க கிட்ஸுக்கு என்ன ஸ்டோரி சொல்றாங்க அப்படின்னா இந்த டூத் ஃபேரி அப்படிங்கறத சொல்றாங்க. They believe that the tooth fairy is one of the smallest and prettiest fairies in existence. அதாவது அவங்க என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா டூத் ஃபேரி அதாவது தேவதைகள் அப்படின்னாவே பல தேவதைகள் இருப்பாங்க. அந்த தேவதைகள் அப்படின்னாவே அவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப குட்டியாவும் பிரிட்டியஸ்டாவும் அட் த சேம் டைம் ரொம்ப அழகாவும் இருப்பாங்க அப்படின்னு அவங்க பிலீவ் பண்றாங்க. She is believed to wear shining gowns and silk slippers. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்களா அப்படின்னா ஷைனிங் கவுன்ஸ் போட்டுக்குவாங்க, செப்பல் சில்க் செப்பல் வேர் பண்ணிக்குவாங்க அப்படிங்கறத அவங்க பிலீவ் பண்றாங்க. This fairy fulfills the wishes of any child who keeps his or her broken teeth under the pillow he or she sleeps upon. அதாவது அவங்க என்ன திங்க் பண்றாங்க, இது என்ன அவங்க அதாவது இப்ப நமக்கு இந்த சின்ன வயசுல பல்லு விழுந்துரும்லடா, அதை நம்ம தூங்கும் போது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க பில்லோ கடியில வச்சுட்டு தூங்குனா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும் அப்படிங்குவாங்கல்ல. அந்த இதெல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்க பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க. The children don't know if the tooth fairy really exists or not. ஆனா அந்த சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அது உண்மையா நடக்குமா நடக்காதா அப்படிங்கறது தெரியாது. But still they keep their broken tooth under the pillow wishing for a gift from the tooth fairy. அதாவது இது இப்ப இன்னைக்கு வரைக்குமே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நடக்குமா நடக்காதான்னு தெரியல, இருந்தாலுமே இன்னைக்கு இருக்க குழந்தைங்களும் அந்த மாதிரி பண்றாங்க. அந்த மாதிரி வச்சுட்டு நமக்கு இப்படி வச்சுட்டு வேணும்னா நம்ம தேவதைகள் வந்து நமக்கு இந்த கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படிங்கறதுக்காக அதை இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. This is because fairies don't live around us. இருந்தாலும் அவங்க என்ன சொல்ல வராங்க, நம்மளை சுத்தி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இருக்கா இல்லையாங்கிறது இல்ல. They live in fairy lands. அவங்க எப்படி அழகான நிலத்துல அழகான இடத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. Let us read the story of one such fairy. இதுலயும் நம்ம ஒரு தேவதையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு தேவதையோட ஸ்டோரியை பத்தி பார்க்கலாம். ஓகே. In a faraway island in the sea lived a family of 5 sisters. அதாவது ரொம்ப தூரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐலாண்ட், ஒரு சீக்கு பக்கத்துல ஒரு ஐலாண்ட் இருக்கு. அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலில 5 சிஸ்டர்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. The oldest girl was the head of the family and her sister obeyed her commands. அதாவது அதுல அவங்க ஃபர்ஸ்ட் சிஸ்டர் இருக்காங்கல்ல, அதாவது எல்லாத்துக்கும் மூத்தவங்க பெரிய சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த இதுக்கு தலைமை வந்துட்டு இருக்காங்க. அவங்கதான் அதுக்கு எல்லாமே ஹெட்டா இருக்காங்க. அவங்க சொல்றதுதான் பின்னாடி வர எல்லா சிஸ்டர்ஸுமே அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை கேட்டு ஒபே பண்ணி நடந்துட்டு இருக்காங்க. ரீனா வாஸ் த யங்கஸ்ட் சிஸ்டர் ஆஃப் த ஃபேமிலி. இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா ரீனாடா, இவங்க தான் அந்த ஃபேமிலியிலேயே கடைசி குழந்தை. She was also the most beautiful of the 5. அந்த 5 மெம்பர்ஸ்லயுமே இவங்க தான் ரொம்ப அழகா இருக்காங்க. She was sent to the forest every day to collect firewood for the kitchen fire. இவங்க எங்க அனுப்பப்படுறாங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து காட்டுக்கு, ஃபாரஸ்ட் தான் தெரியலடா, காட்டுக்கு போறாங்க. எதுக்காக அப்படின்னா அங்க இருந்து ஃபயர்வுட் கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. எதுக்கு, நமக்கு சமைக்கிறதுக்கு விறகு தேவைப்படும் இல்லையா, அந்த ஒர்க்குக்காக இவங்க டெய்லியுமே வீட்டுல இருந்து ஃபாரஸ்டுக்கு போறாங்க. At the edge of the forest was a cave under some rocks. அதாவது அங்க இருக்கும் அந்த ஐலாண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபாரஸ்டுக்கு எட்ஜ்ல கடைசி பகுதியில ஒரு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பாறை இருக்கு. அந்த பாறைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஒரு குகை இருக்கு. A stream of water fell over the rocks. அதாவது அந்த குகைக்கு மேல என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரீம் ஒரு ஓட போயிட்டு இருக்கு. இட் வாஸ் அன் அமேசிங்லி கூல் ஸ்பாட். அங்க எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப அமேசிங்கா இருக்கு, பார்க்கவே அவ்வளோ அழகா ரொம்ப குளுமையா. நம்ம ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்க ரொம்ப அழகா இருக்கு. Rina often rested here after collecting wood in the forest. அவ என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெய்லியும் காட்டுக்கு போகும் போதுமே அங்க ரெஸ்ட் எடுத்து உட்காந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் விறகு எடுத்துட்டு வருவா. She always sang and danced in this cool place and enjoyed its beauty. At the same time அவ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்க எப்பயுமே போய் உட்காந்துட்டு பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு அந்த கூல் பிளேஸ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவா. Sometimes she would lie on the mossy bank of the stream for hours and dream.
அட் த சேம் டைம் அவளும் அங்க என்ன பண்ணிட்டு இருப்பா, சில பொய்யெல்லாம் பேசுவான். அந்த மோஸ்ட்லி பேங்க் ஆஃப் த ரிவர் யாருமே இல்லைனாலும் அவளை நினைச்சு ஏதாவது பேசிட்டு கனவு கொண்டுட்டு அங்க இருப்பா. ஒன் மார்னிங் as Rina ran along the grassy path that led to the cave. அதாவது அங்க புல்தரைகள்லாம் இருக்குல்ல, கிரேசியான பாத், அந்த வழி இருக்கு, அந்த வழிக்குள்ள அந்த கேவ்க்குள்ள போறா. She saw a little fish in the stream. அங்க என்ன இருக்குது அப்படின்னா ஒரு குட்டி ஃபிஷ் இருக்குடா, அந்த லிட்டில் ஃபிஷ் இருக்கு. அப்ப வந்து அது என்ன பார்த்துட்டு இருக்கா, she was very excited. ரொம்ப அவளுக்கு பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. Its scales flashed out all the colors of the rainbow. எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஃபிஷ் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த எல்லா கலர் ரெயின்போல இருக்க எல்லா கலருமே அந்த ஃபிஷ் இருக்கிற மாதிரி ஃபிளாஷ் அந்த ஒளி அடிக்குது. அவ்வளோ அழகா இருக்கு அந்த ஃபிஷ். I am going to keep the fish as a pet, said the girl to herself. அவக்குள்ளே என்ன சொல்லிக்கிறா அப்படின்னா நான் வந்து இதை என்னோட பெட்டா வச்சுக்க போறேன், எனக்கு ஒரு நான் யூஸ் பண்ற ஒரு பொம்மையா வச்சுக்க போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அவக்குள்ளே சொல்லிக்கிறா I will call him Rainbow. நான் ரெயின்போ கூப்பிடுறேன். So she catch the pretty fish and put him into the basin in the cave. நம்ம என்ன பண்றா, அந்த இதை நம்ம புடிச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு பேஷன்குள்ள வச்சு இந்த கேவ்ல வச்சிடலாம். She named him Rainbow. அவ அந்த ஃபிஷ்க்கு என்ன நேம் சொல்ல வைக்கிறா அப்படின்னா ரெயின்போ நேம் வைக்கிறா. She spoke and played with him for a long time. அந்த ஃபிஷ் கூட டெய்லி ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருக்கா. While leaving, she promised to come back the next day. டெய்லியும் போகும்போது அவ என்ன சொல்லிட்டு போறா அப்படின்னா நான் நாளைக்கு மார்னிங் கண்டிப்பா நான் வருவேன், நெக்ஸ்ட் டே நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு அந்த ஃபிஷ்க்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு போறா. The next day, Rina went to the forest for wood. அந்த next day அவ என்ன பண்றா அப்படின்னா அந்த ஃபாரஸ்டுக்கு திரும்பவும் போறா. She carried some crumbs of bread which she had saved from her basket. அவ என்ன பண்றா அப்படின்னா அங்க போகும்போது அவளுக்கு சாப்பிட கொடுக்கற ஃபுட் அந்த பிரெட் இருக்கு பாத்தீங்கன்னா அதை வந்து அவளோட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையுமே அங்க எடுத்துட்டு போறா. அவ சேவ் பண்ணி அவ சாப்பிடாம அந்த ஃபிஷ்ஷுக்காக கொண்டு போறா. On the way home, she stopped at the cave. அவ அப்படியே அந்த வந்து அங்க வீட்டுல இருந்து அங்க போகும்போது அந்த குகைகிட்ட நிக்கிறா. The fish was waiting for her. அந்த ஃபிஷ் என்ன பண்ணிட்டு இருக்கா, அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. He came to the edge of the basin and Rina fed the crumbs to him. அந்த ஃபிஷ் அவ ரினா பார்த்தோன்னே அந்த பேஷனோட எட்ஜுக்கு வருது. எட்ஜுக்கு வந்து அவ என்ன பண்றா அப்படின்னா அவ அந்த ஃபிஷ்ஷுக்கு உணவு கொடுக்கறா. How thrilled the girl was. இந்த கேர்ளுக்கு எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா. She had been so lonely before. அவ என்ன பண்றா அப்படின்னா திரும்பவும் அங்க ஒரு லோன்லியா, இதுக்கு முன்னாடி ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவா. இப்ப அந்த ஃபிஷ் அங்க இருக்கனால ரொம்ப சந்தோஷப்படுறா. Now she had a playfellow to share her thoughts. இப்ப அவளுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா அவளோட தாட்ஸ் அவள் நினைக்கிறது எல்லாமே ஷேர் பண்ண ஒரு ஃப்ரெண்ட் அவளுக்கு கிடைச்சிட்டா. Every morning, instead of eating the bread which her sister gave her, Rina would shave it and feed to the crumbs to her pet. டெய்லி மார்னிங் அவளுக்கு அவங்க அக்கா கொடுக்குற பிரேக்ஃபாஸ்ட அவ சாப்பிடாம அந்த ஃபிஷ்ஷுக்காக சேவ் பண்ணி வைக்கிறா. The fish would leap up to catch them. Here are some crumbs, Rainbow, she would say. என்ன பண்றா அப்படின்னா நான் உனக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன், வந்து பாரு, கிரம்ஸ் இங்க இருக்கு, வா ரெயின்போ அப்படின்னு சொல்லி அந்த ஃபிஷ்ஷை கூப்பிடுறா. This is all today, but I will come again tomorrow. இன்னைக்கு மட்டும் இல்ல, நான் டெய்லியும் திரும்பவும் நாளைக்கும் வருவேன். Then she would sing a little song. அதுக்கப்புறமா ஒரு சாங் பாடுறா. Rina became thin and weak. Rina எப்படி இருக்கா அப்படின்னா வர 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 ரொம்ப தின் ஆயிட்டே மெலிஞ்சு போயிட்டே இருக்கா. To the astonishment of her sister. அவங்களோட சிஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க 5 பேர்ல இவ ரொம்ப மெலிஞ்சிட்டே போறா. When asked, she never relieved anything to her sister about her friend. அவங்க சிஸ்டர்ட்ட இவ வந்து இத பத்தி எதுவுமே சொல்லல. இது வரைக்குமே அப்படி ஒரு ஃபிஷ் இருக்கு, அதுக்கு அதை நான் பார்க்க போறேன் அப்படிங்கறது எதுவுமே அவ சொல்லவே இல்ல. One day, the oldest sister followed her to the cave and saw her feed the crumbs of bread to the fish. ஒரு நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவளோட ஓல்டஸ்ட் சிஸ்டர் பெரிய சிஸ்டர் என்ன பண்றா அப்படின்னா அவளை ஃபாலோ பண்ணி அங்க போறா. அவ போயிட்டு அந்த பிரெட்டை வந்து அந்த ஃபிஷ் குடுக்குறாள், அது எல்லாத்தையுமே மறைஞ்சு நின்று பாக்குறா. While Rina was away in the forest, அவ ஃபாரஸ்ட்க்கு போகும்போது the oldest sister catch the fish. அவன் அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து வீட்டுக்கு போன உடனே அவன் என்ன பண்ணிடுறா அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷை கேட்ச் பண்ணிடுறா, பிடிச்சிடுறா. Carried him home and mercilessly cooked him for supper.
கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அவ என்ன பண்ணிடுறா அப்படின்னா அவளோட டின்னர் நைட் டின்னருக்காகவே அதை குக் பண்ணிடுறா. She quietly buried the bones under the kitchen fire. அவ என்ன பண்றா அப்படின்னா அமைதியா என்ன பண்ணிக்கிறா அப்படின்னா அந்த போன்ஸ் என்ன பண்றா கிச்சன் ஃபயருக்காக